இந்த 2024ல் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புது வருடத்தில் உங்களோட ராசி அமைப்புக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும்ன்றத வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகநிலை அமைப்பு காத்துட்ருக்கு. ஆண்டு உங்களுக்கு பொறுமைக்கு பரிசாக பெருமைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எந்த சமயத்திலையும் நிதானத்தை நீங்கள் கைவிட்டவே கூடாது. நிம்மதி அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் அனுகூலம் அதிகமாக இருக்கும். உடனிருப்போரோட ஆதரவு உங்களுக்கு ஊக்கம் தரும். மேலதிகாரிகளுடன் பேசும்பொழுது பணிவாக பேசுவது ரொம்ப நல்லது. அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனைகளை அவசியம் கேட்டு நடந்துக்கணும். பதவி மாற்றம் வந்தால் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. பணத்தை கையாளும் பொழுது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும். விலகியிருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வரும். குழந்தைகளால் பெருமை கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கு நடுவே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. ஆடை ஆபரணங்கள் சேரும். வரவை சேமிக்க பழகுங்கள். செய்யும் தொழில ஆதாயம் கண்டிப்பாக வந்து சேரும். உங்கள் உழைப்பில் சுணக்கம் இருக்கவே கூடாது. தெரியாத தொழிலில் புதிய முதலீடுகள் இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முறையில் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பாராட்டுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலிடத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டும். அரசு துறையில் இருப்போர் உயர்வுகளை தக்க வைத்து கொள்ள அதிகமான உழைப்பில் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்ய வேண்டும். நாடகம், கலைத்துறை சார்ந்தவர்கள் முயற்சிகளுக்கு பலன் தரும் வகையில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். உடனிருக்கும் யாரிடமும் படைப்பு ரகசியம் பகிர வேண்டாம். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் அறிவுரைகளை அவசியம் கேளுங்கள். சக மாணவர்களுடன் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை அறவே இருக்கக்கூடாது. இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதை தவிருங்கள். அதிகமாக இரவு நேரத்தில் கண் விழித்து பயணம் செல்வது, படிப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உடல் நலத்தில் அலர்ஜி, அல்சர் போன்றவற்றை தவிர்க்கும் வகையில் உணவு கட்டுப்பாடை செயல்படுத்த வேண்டும். துர்க்கை அம்மனை இந்த வருடம் நீங்கள் கும்பிட்டு வந்தால் உங்களோட துன்பம் எல்லாம் விலகி சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி பல ராசி பலன்களையும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளவும் குறையொன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.